தொடர்ந்து திருப்பாவை திருவெம்பாவை என்கின்ற தலைப்பு தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலுக்கு பொருளை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அப்படி சிந்தித்துக் கொண்டு வருகிற பொழுது இன்றைய தினத்தில் திருவெம்பாவை அதில் 9வது பாடல் என்று சொல்லக்கூடியது முன்னை பழம் பொருளுக்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன் அடியார் தாழ் பணிவோ அங்கவர்க்கே பாங்காவோ அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொடும் பணியாய் செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியல் என்ன குறையும் இலோர் எம்பாவாய். சொல்லும் பொழுது சொல்றார் எந்த குறையும் இருக்காதா. அவன முன்னை பழம் பொருளுக்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேட்டும் அப்பெற்றியனே. எல்லாவற்றுக்கும் முதன்மையான ஒரு பெருமான் அப்படின்னா அது சிவபெருமான். அவர் எப்ப தோன்றினார் யாருக்கும் தெரியாது. எல்லாவற்றுக்கும் ஜெயந்தி உண்டு, எல்லாருக்குமே ஜெயந்தி உண்டு. கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீராம நவமி, அதுக்கப்புறம் வைகாசி விசாகம், அதே போல ஆவணி சதுர்த்தி, ஆவணி அவிட்டம், அதாவது ஆவணி அஷ்டமி திதி. இது எல்லா கடவுளுக்கும் அவதாரத்தினுடைய நாள் உண்டு. ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் உண்டானா இல்லையா? எப்போ அவதாரம் செய்தார் தெரியாது, எப்போ முடியும் அதுவும் தெரியும். அப்ப இங்க சொல்லும்போது முன்னை பழம் பொருளுக்கும் முன்னை பழம் பொருளே. அப்போ எல்லாவற்றிற்கும் பழமையானவர் யாரான்னா ஈஸ்வரன். பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே. எல்லாவற்றிற்கும் புதுமையானவர் யாருன்னு கேட்டா சிவபெருமான். ஏன்? பிரணவத்திற்கு பொருள் அம்பாளுக்கு அவர் சொன்னார். அப்படி சொல்லுகிற பொழுது மடியிலிருந்து முருகப்பெருமான் கேட்டார். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனாக இருந்தார். நாமும் ஒரு குருவை ஏற்று அந்த குருவினிடத்தில் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன் பிள்ளையையே குருவாக ஏற்று அப்பா உட்கார்ந்து பாடம் கேட்டார். புதுமையானது. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன். முருகர் வேறல்ல, சிவன் வேறல்ல, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ஆனா ஒரு பிள்ளை அப்பாவுக்கு பாடம் சொல்றார், அது புதுமை. அப்பா தான் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே என்றார். அப்போ எல்லாவற்றிற்கும் புதுமையானவர் யாருன்னா சிவபெருமான், பழமையான யாருன்னா சிவபெருமான். அப்போ பழமையானவரும் அவரே, புதுமையானவரும் அவரே. அதுதான் சொல்வாங்க பிரணவத்திற்கு பொருள் என்ன. பிரணவத்தினுடைய பொருள் என்னன்னா தினமும் புதிய 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 ஆற்றலை திருவருளை தருவது பிரணவம். நீங்க ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது பிரணவத்தினுடைய பொருளாக, ஒரு புதுசா ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுவும் பிரணவத்தினுடைய பொருளாக, புதுசாக ஒரு ஏதேனும் ஆடை ஆபரணங்கள் தயார் பண்றோம்னா அதுவும் பிரணவத்தின் பொருளாக. எது எது புதிய புதிய ஆற்றலை தருகிறதோ அதெல்லாம் பிரணவம். அப்போ அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பொருளை ஆராய்ச்சி நம்மால பார்க்க முடியாது. ஆராய்ந்து பார்த்தா நம்மால என்ன செய்ய முடியாதா? உள்ள போய் நுழைந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா அது எப்போ பிறந்தது எப்போ அழியும் அது தெரியாது. அதனால தோற்றமும் முடிவும் இல்லாதது. அதனாலதான் மாணிக்கவாசக பெருமான் முதல்லயே சொல்லிட்டார், ஆதியும் அந்தமும் எல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட அப்படின்னு பாடு. இங்க சொல்லும் பொழுது சொல்றார் பின்னைக்கும் புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனேன. அப்ப புதுமையானவர் சிவபெருமான். அடுத்து சொல்றார் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ. நாங்கள் எல்லாம் சிவ அடியார்கள். சிவ அடியார்கள் சிவ அடியார்களைத்தான் திருமணம் செய்து கொள்ளும். வேற யாரையாவது திருமணம் செய்தா சுவாமியை வணங்க விட மாட்டாங்க. அப்போ இங்க சொல்லும் பொழுது சொல்றார் உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியோ.
உன்னை வணங்குகிறோம். அதுக்கடுத்து சொல்றார், உன் அடியார் தாள் பணிவோம், உன்னுடைய அடியார்களுடைய திருவடியை வணங்கும். அப்படி அடியார்களை வணங்குவதே வேலையாக வைத்திருக்கும். அப்போ 63 நாயன்மார்களும் எப்படி வாழ்ந்தார்கள்னா அடியார்களை தொழுது வாழ்ந்தார்கள். ஞானசம்பந்த பெருமானாக இருக்கட்டும், திருநாவுக்கரசு சுவாமிகளாக இருக்கட்டும், சுந்தரர் மூர்த்தியாக இருக்கட்டும், அதே மாதிரி மாணிக்க வாசக பெருமானாக இருக்கட்டும், அடியார்களை தொழுது வாழ்ந்தார், அடியார்களுக்கு தொண்டு செய்தார். இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் அடியார்களை தொழுதல். அப்ப அடியார்களை தொழுத பொழுது இங்க உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றாங்க, பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம். அப்போ காரைக்கால் அம்மையார்னு ஒரு அம்மையார் இருந்தார், புனிதவதின்னு பேர் அந்த அம்மா பேர். ரொம்ப அற்புதமான தனதத்தர். காரைக்கால்ல மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய செல்வங்கள். அவருக்கு எல்லா செல்வமும் இருந்ததான். அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. தொட்டில் ஆண்டவன் கொடுத்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. கட்டில் நம்ம விருப்பத்துக்கு வரும். ஒருவர் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். பகவான் 16,008, தசரத சக்கரவர்த்தி 60,003, எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணலாம். ஆனா கட்டில் நம்ம விருப்பத்திற்கு வரும், தொட்டில் வர. ஏன்? ஆண்டவன் பார்த்து கொடுத்தா உண்டு, இல்லைன்னா கடவுள் கொடுத்தாதான் உண்டு தொட்டில், இல்லைன்னா நம்ம கிடையாது. அதனால சந்தான பாக்கியம். அதனாலதான் நம்மளை கல்யாணம் ஆன உடனே வாழ்த்துவாங்க. என்ன வாழ்த்துவாங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு. 16 வகையான செல்வத்தில் குழந்தை பாக்கியமும் ஒன்று. வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் போன் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவ பின்மையொன்றும் காணான் இன்னாமும் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்க உச்ச மயிலே வடிவுடை மாணிக்கமே. 16 வகையான செல்வத்தை வள்ளலார் சுவாமிகள் குறிப்பிடுவோம். அப்போ நல்ல மனை மக்கள் வேணும், நல்ல மனைவி வாய்க்கணும், நல்ல மக்கள் வாய்க்கணும். அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், உன் அடியார் தாழ் பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவும் அன்னவரே எங் கணவர். சிவ அடியார் ஒரு சிவ அடியாரைத்தான் திருமணம் செய்து கொண்டு, இப்ப தனதத்தருக்கு செல்வம் இல்லை, எல்லா இடத்துலையும் குழந்தை பாக்கியம் இல்லை. குரு கிட்ட போய் கேட்டார். குருநாதர் சொன்னார், சிவாலயத்தை வழிபாடு செய், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இல்லாம போறதுக்கு அடிப்படை 3 காரணம். குழந்தை பாக்கியம் இல்லாம போறதுக்கு 3 காரணம். 1, அமாவாசை திதி கொடுக்கலன்னா குழந்தை பாக்கியம் கட்டாது. அமாவாசை திதி கொடுக்கலன்னா குழந்தை பாக்கியம் கட்டாது. அது ஏன்? ஒரு கேள்வி வரும். நாம இந்த பூமிக்கு ஒரு சந்ததியை விட்டுட்டு போகும். நம்ம முன்னோர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க ஒரு சந்ததியை இந்த பூமியில விட்டுட்டு போயிருக்காங்க. அது எதற்காக? ஒரு கேள்வி. அது எதற்காகன்னா, நாம் இறந்து விட்ட பிறகு நமக்கு ஈமக்கிரியை என்று சொல்லக்கூடியதை செய்வதற்கு. நாம இறந்துட்டா நமக்கு பிதிர் காரியம்னு சொல்லக்கூடியதை செய்வதற்கு சந்ததி தேவை. சரி, அந்த சந்ததி இல்லைன்னா என்ன? அவர்களுக்கு சொர்க்கம் இல்லை. எத்தனை கோயில் கட்டினாலும் கும்பாபிஷேகம் பண்ணாலும் சுவாமியை வணங்கினாலும் என்ன கிடைக்காதான்? முக்தி கிடைக்கும், ஆனா சொர்க்கம் கிடைக்காது. முக்தி கிடைக்கலாம், பிறவாய நிலை அடையலாம், ஆனா சொர்க்கம் மட்டும் கிடைக்காது. அதனாலதான் சொன்னாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சொர்க்கம் இல்லை. புத்திர பாக்கியம் இல்லைன்னா சொர்க்கம் இல்லைன்னு அர்த்தம். இங்க சொல்லுகிற பொழுது சொல்ற சிவ அடியார் எம் கணவர்ன்றார். அது எதனால சொன்ன? இப்ப அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை, ஊரெல்லாம் சிவாலயத்தை வழிபாடு செய்தார். நல்லது சுப முகூர்த்தத்தில் அவர் விரும்பியது ஆண் குழந்தை, பிறந்தது பெண் குழந்தை. என்னன்னா, ஆடு குட்டி போட்டா பொட்டை குட்டியா போடணும்னு சொல்லுவாங்களாம், மாடு கன்று போட்டா பெட்டை கண்ணா போடணும்னு வாங்கலாம், கோழி முட்டை குஞ்சு பொறிச்சா பொட்டைக்கு, அதாவது குஞ்சு எது பெண் குஞ்சியா பொறிக்கணும் வாங்க. ஆனா மனிதர்கள்ல மட்டும் ஒரு காலத்தில், இப்ப இல்லை, ஒரு காலத்தில் இருந்தது. என்ன இருந்தது? பெண் பிள்ளையே வேண்டாம்,
ஆண் பிள்ளை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஆனா சொல்லும் பொழுது சொல்ற பெண் குழந்தை பிறந்துக்குது. அந்த பெண் குழந்தை தொட்டில போட்டு சீராட்டி பாராட்டி வளர்க்கிறார்கள். வயசு 5. அந்த குழந்தைய தினமும் சிவன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அந்த குழந்தை அங்க வாசற்படியில உட்கார்ந்து ஒரு 4-5 பேரு பிச்சை கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த குழந்தை கேக்குது, அப்பா ஏன் அவங்க பிச்சை எடுக்கிறாங்க? அதற்கு அவர் சொன்னார், அம்மா அவரவர் கர்மா தவக்கலவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். நம்ம ஒரு செல்வத்தை அனுபவிக்கணும்னா அது பார்த்தீங்கன்னா புடவையா இருக்கலாம், நகையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், காரா இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். யாரு என்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ அதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். புண்ணியம் செய்யலன்னா அதை நம்மளால அனுபவிக்க முடியாது. அதனாலதான் சொன்னாங்க தவத்தலவே ஆகுமா தான் பெற்ற செல்வம். 16 வகையான செல்வத்தை அனுபவிக்கணும்னு விதி எழுதப்பட்டிருக்கணும். அதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த புண்ணியம் எப்படி கிடைக்கும்? ஒரு கோயிலுக்கு ஒரு மலரை கையில கொண்டு அங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து மனதார அந்த இறைவனை என்ன பண்ணணுமா? ஒரே ஒரு முறையாக அவன் திருநாமத்தை சதா சர்வகாலம் உச்சரிக்கணும். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் உச்சரிக்கணும். இப்ப அந்த புண்ணியம் இல்லை, அதனால அங்க இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. என்னன்னா ஒரு அடியார் பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்கார். அப்படி பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்கிற பொழுது அன்னைக்குன்னு பார்த்து எப்பயும் பசி தாங்க முடியலன்னா அவர் சீக்கிரமா கடகடன்னு சாப்பிடுவார். அந்த பிச்சை அன்னத்தை எடுத்துட்டு வரார். அந்த நாய் பக்கத்துல ஒரு நாய் உட்கார்ந்துருக்கு. நமக்கு போட்டுட்டு சாப்பிடுவாருன்னு அது ரொம்ப எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கு. ஆனா அவருக்கோ பசி, கடகடன்னு சாப்பிட்டுட்டார். இந்த சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது தண்ணி எடுத்து அப்படி குடிக்கிற நேரம் பார்த்து அந்த கையில உள்ள உணவை அந்த நாய் குடிங்கிடுச்சு. குடுங்கி அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா இவர் கோல் எடுத்து அந்த நாயை சரியா அடிச்சுட்டார். ராமபெருமானுடைய ஆட்சி அப்ப நடக்குது. நேரம் அந்த நாய் போனது. அந்த வாசல்ல குறை தீர்க்கக்கூடிய ஒரு மணி கட்டி வச்சிருப்பாங்க எப்பவுமே மன்னர்கள் காலத்துல. அந்த மணியை போய் இந்த நாய் அடிச்சது. லட்சுமணர்கிட்ட ராமபெருமான் சொல்ற, லட்சுமணா என்னமோ நான் யாரோ மணி அடிக்கிறாங்க, ஏதோ குறை போல இருக்கு, நீ என்னன்னு போய் கேட்டுவா, குறை தீர்க்கலாம். அதை போய் கேட்ட உடனே லட்சுமணர்கிட்ட அந்த நாய் சொல்ல மறுத்தது. முதல்ல காவலர் வந்தார், சொல்ல மறுத்தது. 2வதாக லட்சுமணர் போனார், சொல்ல மறுத்தது. ராமரை வர சொல்லுன்னுச்சு அந்த நாய். நேரா போனார். என்னை ஒருவர் அடிச்சுட்டார், என்னை ஒருவர் அடித்தார். அப்ப அடித்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டார். நான் அவர் கையில வச்சிருந்த உணவை சாப்பிட்டேன், அதனால என்னை அடித்தார். சரி, இதை சொன்ன உடனே அடிச்சவர் யாரு? தீர்ப்பு கொடுக்கணும். இப்போ அடிச்சவர் யாரு? வாங்க கூட்டு போறேன். நாய் பின்னாடி எல்லாம் போனாங்க. ராமர் போனார், லட்சுமணர் போனார், பரதன், சத்ருகனன், இருக்கிற எல்லா மந்திரிமார்கள் எல்லாரும் ராமர் பின்னாடி போறாங்க. அந்த நாய் முன்னாடி போகுது. இவர் தான் என்னை அடித்தார்னு கை காமிச்சு. அந்த நாய் கை காமிச்சு. நீங்க அந்த நாயை அடிச்சீங்களா? ராமர் கேட்டார். ஆமான்னு அவர் மறுக்கல. ஏன்னா ராமர் கேட்கும் பொழுது யாரும் மறுக்க முடியாது. தவறே செய்திருந்தால ராமர் முகத்தை பார்த்த உடனே பொய் சொல்றதுக்கு யாருக்குமே மனசு வராதான். பொய்யும் சொல்ல மாட்டாங்களா ராமருடைய ஆட்சியில? அப்ப இங்க சொல்லும் பொழுது பார்த்தா நான் அடித்தேன். ஏன் அடிச்சீங்க? நான் எனக்காக பிச்சை எடுத்துட்டு வந்த உணவை அந்த நாய் புடுங்கி சாப்பிட்டுட்டது, அதனால அடிச்சேன். அதற்கு அவர் பதில் சொல்லணும். ராமர் பதில் சொல்லணும். அப்ப சொன்னார், நீ பிடுங்கி சாப்பிட்டது தப்பு தானே. அவர் சாப்பிடறதுக்கு முன்னாடி நாய் தானே நான் போய் பிச்சை கேட்டாலும் யாரும் மூட மாட்டான். எனக்கு ஒரு பிடி வச்சுட்டு இல்லை இவர் சாப்பிட்டு இருக்கணும். இது மனிதர்களுடைய குணம் தானே. அப்ப போட்டுட்டு சாப்பிடணுன்றது அவருக்கு தானே தோணி இருக்கணும். அந்த நாய் வாதாடு. சரி, அப்ப ராமபெருமான் பார்த்தா, நீங்க போடாம சாப்பிட்டது ஒரு தப்பு, இன்னொன்னு நீ பிடுங்கி சாப்பிட்டதே தப்பு. நாயினுடைய குணம் பிடுங்கி சாப்பிடுது. பசி எடுத்தா நாய்க்கு என்ன பண்ணும்? அதுக்கு என்ன வாயா இருக்கு, நீங்க எனக்கு போடுங்க, எனக்கு கொடுங்கன்னு கேட்க முடியாது. கேட்டாலும் நாய் என்ன பண்ணுவாங்க? அடிச்சு தருத்துவாங்க. அதனால இது என்ன பண்ணதுன்னா, எனக்கு நாயினுடைய குணாதிசயம் உணவு இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தா சாப்பிடுறது வழக்கம். நான் சாப்பிட்டேன் சொன்னார். என்ன, இது மனிதர்களுக்கு 6 அறிவு, நாய்க்கு 5 அறிவு. இப்ப தீர்ப்பு கொடுக்கணும். ராமர் பார்த்தார், என்ன தீர்ப்பு கொடுக்கறதுன்னு தெரியல. இப்ப நாய்க்கும் தீர்ப்பு சரியா இருக்கணும், இவருக்கும் சரியா இருக்கணும். என்ன பண்றது? லட்சுமணர் முகத்தை பார்த்தாருன்னா எனக்கும் ஒண்ணும் புரியல.
எல்லாரையும் கேட்டாரு, எங்களுக்கும் ஒன்றும் புரியல, ராமருக்கும் ஒன்றும் புரியல. தீர்ப்பை நாய்கிட்டே கொடுத்துட்டார். உன்னை அடிச்சதுன்னு அழுத இல்லையா, வழி தாங்கியவன் நீதானே, உன்னை துரத்தி கூட விட்டுருக்கலாம், ஆனா அடிச்சது தப்பு, அதனால அந்த தப்புக்கு தண்டனை நீயே கொடு. அப்ப அந்த நாய் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? பக்கத்துல ஒரு கோயிலை கை காமிச்சு, இந்த கோயில்ல அவர் பெருக்கணும், சுத்தம் செய்யணும், அந்த கோயில்ல பெருக்கணும், சுத்தம் செய்யணும், அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை அவர் உண்ணணும், அதுதான் அவருக்கு தண்டனை. ராமருக்கு மிகப்பெரிய அதிசயம். சவுக்கால 4 அடி அடின்னு சொல்லியிருக்கலாம், சிறையில போடுன்னு சொல்லியிருக்கலாம், கோயில பெருக்கி தொடச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய வேலையை செய்து அங்க இருக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டா இந்த மனிதனுக்கு புண்ணியம் தானே சேரும், இது தண்டனை கிடையாது. ராமர் தண்டனை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டார். இரவெல்லாம் போயிட்டு தூக்கம் வரல ராமருக்கு. இந்த நாயை பார்த்து எதுக்கு அப்படி கேட்கணும்னு கேட்கறதுக்காக போனார். நாயை பார்த்து கேட்கறதுக்காக போகிறார். போனா அந்த நாய் உட்கார்ந்து இருந்தது. ராமபெருமான் வருவதை பார்த்த உடனே எழுந்து நின்று வணக்கம் சொன்னது. சுவாமி, நீங்க ஏன் என்ன தேடி வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நீ கொடுத்தது தண்டனை மாதிரி தெரியலையேன்னு. இல்ல, நான் தண்டனையே கொடுக்கலையேன்னு சொன்ன நாய். அப்ப அதுக்கு சொன்ன, தண்டனை தானே, தப்பு செய்த தண்டனை தானே கொடுக்கணும். இல்ல சுவாமி, ஏற்கனவே நான் போன ஜென்மத்துல நிறைய பாவம் செய்துதான் இந்த நாய் பிறவி எடுத்திருக்கேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு இப்ப நான் கஷ்டப்படுறேன், ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனா என்ன அடிச்சவரு நல்லா இருக்கட்டும், அடுத்து ஒரு பிறவி இருக்குமானாலும் ஒருவேளை சாப்பாடு கூட போய் அவர் எங்கேயும் கையேந்தி வாங்காம, நாய் ரூபமோ பேய் ரூபமோ எதுவும் எடுக்காம, அவருக்கு 3 வேளையும் நல்ல உணவு கிடைச்சு அடுத்த ஒரு பிறவியும் நல்ல பிறவியாக எடுத்தாரானா அவருக்கு உணவுக்கு பஞ்சம் இருக்காதல்லவா, அது தண்டனையாகவும் இருக்கும், அதே நேரத்துல அவருக்கு புண்ணியமாகவும் அது இருக்க வேண்டும். அதனாலதான் நான் அந்த தண்டனையை கொடுத்தேன். ராமபெருமானே அசந்த இடம் இந்த இடம். அப்போ தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். நம்ம எந்த அளவுக்கு புண்ணியம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அப்ப புண்ணியம் இப்ப சொல்ற இந்த குழந்தைகிட்ட சொல்றாரு, அம்மா புண்ணியம் எவ்வளவு செய்தாரோ பாவம் எவ்வளவு செய்கிறாரோ அதுதான் தண்டனை. இப்ப அவங்க பிச்சை. அப்போ அந்த குழந்தை புனிதவதியார் சொல்றாங்க, அப்ப நான் இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட சொல்லட்டுமா? சரி. தினமும் கூப்பிட்டு வச்சு சிவாடியார்களுக்கு அந்த அம்மா அன்னம் படைப்பான். இதை போடுறது வழக்கமா இருந்தது. அதற்கு பிறகு அந்த அம்மா மங்கை பருவம் வாச்சது. நிதிபதி என்று நாகைப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு 6-7 குழந்தை. அந்த குழந்தையில ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த புனிதவதிக்கு வைக்கிறாங்க. அவர் பேர் பரமதத்தர்னு பேரு. கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பெண்ணுக்கு 2 தெரியாதான், பெண்களுக்கே 2 தெரியவே கூடாதான். 1, எதிர்த்து பேசக்கூடாது, கணவரை எதிர்த்து பேசக்கூடாது. பெண்டீர் கடகு எதிர் பேசாமை. நான் சொல்லல, பை பிராட்டியார் சொல்றாங்க. பெண்டீர் கடகு எதிர்த்து பேசாமை. யாரை? கணவரை எதிர்த்து பேசக்கூடாது, பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது, ஒரு ரூல்ஸ். அதுக்கு அடுத்து என்னன்னா, அந்த அம்மாவுக்கு 1 பதிபக்தி, இன்னொன்னு இறை பக்தி. இது 2 தவிர வேற தெரியாது. அப்ப அந்த நிதிபதி இடத்துல கேட்கிறார். யார் கேட்கிறா? தனதத்தர் கேட்கிறார். மிகப்பெரிய செல்வந்த, ஒரே பெண் குழந்தை, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும். உங்களுக்கு தான் 5-6 பசங்க இருக்காங்களே, எனக்கு இந்த பையனை கொடுங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டோட மருமகன் யாருன்னா பரமதத்தர். இப்ப நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்பெல்லாம் வீட்டோட மருமகனா இருந்து அவ்வளவு பெருமையா வச்சிருப்பாங்களாம். இப்ப என்ன பண்ணுவாங்க? முதல் நாள் தலபால இலை போடுவாங்க, 2வது நாள் கையில போடுவாங்க, 3வது நாள் கையில போடுவாங்க. இப்பெல்லாம் வீட்டோட போடுவாங்க. ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. பக்கத்துல ஒரு கடையை ஏற்பாடு செய்து கொடுத்து, அந்த கடையை வச்சு கொடுத்து, அந்த கடைக்கு இவர் பேர் வச்சு, மருமகனுக்கு தனியா ஒரு பங்களா கட்டி கொடுத்து, அந்த பங்களாவில் பொண்ணையும் மருமகனையும் வச்சிருக்காரு. தினமும் தன் கண் பார்வையிலேயே அந்த பெண் இருக்கணும், மருமகனும் இருக்கணும் வச்சு. தினமும் இவரும் அந்த கடைக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு பொருளை ஈட்டி கொண்டு வருவார். இந்த அம்மா தினமும் படிப்படியா அரிசியை வடிச்சு வரக்கூடிய சிவாடியார்களுக்கு அமுது படைப்பார். இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு.
ஒரு நாள் நண்பர்கள் கல்யாணம் ஆயிட்டு இவர் இங்கேயே தங்கிட்டார் இல்லையா, அவர் கூட படிச்ச நண்பர்கள் 2 பேர் வந்தாங்க. வெறுங்கையோட போக கூடாதுன்னு 2 மாம்பழம் அவங்க தோட்டத்துல படுத்ததை கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்து பரமதத்தர்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அவர் வேலைக்காரங்கிட்ட கொடுத்து, இதை அம்மா மத்தியான சாப்பாட்டுக்கு நான் வரும்பொழுது கொடுக்க சொல்லு அப்படின்னு கொடுத்தமிச்சேன். இப்ப அந்த கொண்டு போயிட்டு இவர் கொடுத்த உடனே அந்த அம்மா பார்த்தா பூஜை அறையில வச்சா. நாம எல்லாம் கூட பழம் வாங்கிட்டு போனா முதல்ல கழுவிட்டு தொடச்சிட்டு முதல்ல எங்கடா வைக்கணும்னா பூஜை அறையில வைக்கணும். பூஜை அறையில வைக்கணும். பழத்தை வாங்கிட்டு போன உடனே நாம முதல்ல கழுவி நாம சாப்பிடுறது இறைவனுக்கு அங்க வச்சுட்டு ஒன்னும் இல்ல, இறைவன் கிட்ட வச்சுட்டீங்கன்னா அது இறைவனுக்கு சமர்ப்பணம் ஆயிடும். அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்களோ சொல்லலையோ இறைவன் பார்த்துருவார். எப்படியும் அவர் அங்கதான் இருக்கார், அதனால பார்ப்பார். பார்த்த உடனே அவர் சாப்பிட்டதாக ஐதீகம். எந்த பழம் வாங்கிட்டு போனாலும் அந்த இடத்துல கழுவிட்டு துடைச்சிட்டு அங்க பூஜை அறையில வச்சிடணும். ஒரு 10 ஆப்பிள் வாங்கி போறோம்னா 10 வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு ஆப்பிள் வச்சா போதும், ஒரு மாதுளை வச்சா போதும், ஒரு கொய்யா வச்சா போதும். ஏதோ ஒன்று பழம் வாங்கிட்டு போனா கழுவிட்டு துடைச்சிட்டு அங்க வச்சிட வேண்டியது. அங்க வச்சோம்னா அந்த இறைவனுக்கு அது சமர்ப்பணம் ஆயிடும். இந்த அம்மா பொருள் எந்த பொருள் வாங்கினாலும் இறைவனிடத்துல வைப்பது அந்த அம்மாவுக்கு பழக்கம். பூஜை அறையில கொண்டு போய் இந்த பழத்தை வச்சுட்டான். இப்ப சாதம் உடிச்சிருக்கா, பருப்பு வெந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் வந்து கட்டி தயிர் எப்போயும் தயார் பண்ணி வச்சிருவாங்க. மதிய சாப்பாட்டுக்கு கட்டி தயிர் தயார் பண்ணிட்டு காய் அரிஞ்சுட்டு இருக்கா. வாசற்படியில வந்து ஒரு சிவடியார் சொல்ற, அம்மா விச்சாந்தேகி, எனக்கு பசிக்குது, அன்னம். அச்சோ, பருப்பு வெந்துட்டு இருக்கு, காய் அரிஞ்சுட்டு இருக்குமே, சமையல் முழுசா முடியலையே. இந்த நேரத்துல அடியார் வந்து கேட்கிறாரு. சரி, இல்லைன்னு சொல்லக்கூடாது. வாங்கோ, உள்ள வாங்கோ. பாத பூஜை பண்ணி முடிச்சு தலைவால இலை போட்டான். அன்னத்தை பச்சரிசி அன்னத்துல வச்சா, கட்டி தயிரை கொண்டு வந்து வச்சா. தொட்டுக்க ஒண்ணுமே இல்லையேன்னு யோசித்து பார்த்தா, ஆஹா, வீட்டுக்காரர் 2 பழம் கொடுத்தாச்சாருன்னு நமக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணுன்னு நினைச்சு ஒரு பழத்தை கட் பண்ணி வச்சுட்டா. இன்னைக்கும் நீங்க நல்லா பச்சரிசி அன்னம், நல்ல கெட்டி தயிர், மாம்பழத்தை பக்கத்துல வச்சீங்கன்னா மாதா விட்டாத சோறு இந்த மாம்பழம் ஊட்டிடும். அதை விட உலகத்துல தேவாமிர்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அப்பேற்பட்ட சாப்பாடு வந்து இந்த சாப்பாடு. இப்ப அதை அறிஞ்சு படைச்சு வச்சார். இப்ப சாப்பிட்ட வந்த சிவடியார் என்ன சொல்லணும்? கழுத்துல தாடி இருக்கு, காலில் மெட்டி இருக்கு, ஆனா இடுப்புல குழந்தை இல்லை. இப்ப என்ன சொல்லணும்? உனக்கு சந்தான பாக்கியம் உண்டாக கடவது, அதானே சொல்லணும். புத்திர பாக்கியம் உண்டாக கடவது, அப்படித்தானே வாழ்த்தணும். ஆனா வந்தவர் அப்படி வாழ்த்தல. இறை திருவருள் உண்டாக கடவது வாழ்த்திட்டு போயிட்டார். மதிய சாப்பாட்டுக்கு கணவர் வர. இது எதுக்கு சொல்றேன்னா, இங்க சொல்லும் பொழுது, உன் அடியார் தாழ் பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவும் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இங்க சொல்லப்பட்டு சொல்ற யாரு? மாணிக்க வாசகர். அப்போ இப்ப பாருங்க, அந்த சிவ அடியார் கிடையாது, பரமதத்தர் சிவடியார் கிடையாது. ஆனா அவர் மதிய சாப்பாட்டுக்கு வந்தவர் பார்த்தார். உணவு பரிமாறியாச்சு. அம்மா மாம்பழம் இருக்குமே, கொண்டு வந்து வச்சுட்டார். சாப்பிட்டார். அதோட முடிச்சிருக்கணுமா? பழம் ரொம்ப சுவையா இருக்கு, இன்னொன்னு இருக்குமே, அதை கொண்டா. இன்னொன்னு இருக்கும்ல, அதை கொண்டா. அது சொல்லப்படுது பாருங்கிறார். இன்னொன்னு இருக்குமே கொண்டாடணும்னு. அச்சோ, இது என்ன இது? நாம தான் அது அடியாருக்கு படைச்சிட்டோமே. இப்ப இல்ல இருக்குன்னு கேட்கிறாரே. கணவர் இருக்கு என்று கேட்டால் கொடுக்கணுமா மனைவி? இல்லைன்னு சொல்லுவேன். இருக்குன்னு நினைச்சு கேட்டுவிட்ட. இப்ப இல்லைன்னு நான் எப்படி சொல்றது? அப்ப இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த அம்மா நேரா போனா, பூஜை அறைக்கு போனா, என் கணவர் இதுவரைக்கும் என்னிடத்துல அது வேணும் இது வேணும்னு கேட்டவர் இல்லை. இன்னொரு பழத்தை அவர் தான் கொடுத்தமிச்சா, நான் அதை சிவடியாருக்கு படைச்சு விட்டேன். ஆனா இப்போ என்னால அந்த படத்தை கொடுக்க முடியாதுன்னு என்ன பண்ண? அழுதான். நல்ல விஷயத்துக்கு அழலாமா? யார்கிட்ட? கடவுள்கிட்ட. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாத்தமை நன்னெறி குய்ப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயம். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. வள்ளலார் சொல்றார். நினைக்கிற பொழுதெல்லாம், அப்படி மனசுல பகவானை நினைக்கிற பொழுதெல்லாம், சிவபெருமான நினைக்கிற பொழுதெல்லாம் கண்ணில் தண்ணி வருமா? எது? ஆனந்த கண்ணீர் வரும்.
ஆனந்த கண்ணீர் வரணுமா நமக்கு எல்லாம். அப்ப கடவுளை பார்க்கும் பொழுதுலாம் என்ன அழகா இருக்கிறார், என்ன அலங்காரம், பார்ப்பதற்கே கருணையோடு இருக்கிறாரே அப்படின்னு நினைக்கணுமா. அப்போ இந்த அம்மா அழுதா ஒரு ஞான கனி கொடுத்தார் கடவுள். சிவடியார் சாப்பிட்டாரு இல்ல, அந்த கனியை கொடுத்த அடுத்த வினாடி நேரம் அந்த அம்மா கொண்டு அவசர அவசரமா அத பழத்தை கழுவி அரிஞ்சு படைக்கிறான். படிச்ச உடனே அதை சாப்பிடுறாரு. முன்பு சாப்பிட்ட கனியினுடைய சுவை வேறா இருக்கு, இப்ப சாப்பிட்ட கனியினுடைய சுவை வேறா இருக்கு. இந்த கனி ஏதுன்னு நான் முன்பே சொன்னேன். அந்த அம்மாவுக்கு ரெண்டு விஷயம் தெரியாது. பொய் சொல்ல தெரியாது, கணவருக்கு தெரியாம அம்மா வீட்டுக்கு போக தெரியாது, கணவருக்கு தெரியாம பொருள் ஈட்டி வைக்க தெரியாது. முக்கியமா முதல்ல இருப்பது பொய் சொல்ல தெரியாது. இந்த அம்மா என்ன பண்ணா, நாம அங்க என்ன பண்ணிருப்போம், நீங்க கொடுத்தது ரெண்டு, ஒண்ணு படைச்சேன், முதல்ல ஒண்ணு சாப்பிட்டீங்க, ரெண்டாவதா ஒண்ணு சாப்பிட்டீங்க, ஏதுன்னு கேட்டா அது சுவை வேறா இருக்கு, இது சுவை வேறா இருக்குன்னா கொடுத்தவர்கிட்ட போய் கேளுங்க, என்கிட்ட ஏன் கேட்கறீங்க அப்படின்னு. ரெண்டுத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்கல்ல, அந்த கோபமா பேசுவோம். நமக்கு கொஞ்சம் கூட வைக்காம சாப்பிட்டாருன்னு கோபத்துல பேசுவோம். ஆனா அதெல்லாம் அந்த அம்மா சொல்லல. இது இறைவன் கொடுத்த கனின்னு, கடவுள் கொடுத்த கனி. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அடியார் வந்தார். நான் பருப்பு வெந்துட்டு இருந்து காய் அரிஞ்சிட்டு இருந்தேன். அவர் எனக்கு அருந்த பசி, சீக்கிரம் அன்னம் கொடுன்னாரு. சாதம் வடிச்சுட்டு இருந்தேன், தயிரை எடுத்து வச்சு மாம்பழத்தை அரிஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. அப்படியா, ஒரு பழம் தான் இருக்கு. ஆமா, ஒரு பழம் தான் இருந்தது. நீங்க முதலே அதை சாப்பிட்டுட்டீங்க. இப்ப ரெண்டாவதா வந்த பழம் கடவுள் கொடுத்தார். இவருக்கு பொய் சொல்றாரே, கடவுளாவது வருவதாவது கனி கொடுப்பதாவது. அப்படியானால் என் கண்ணு முன்னாடி ஒரு கனியை வரவை பார்க்கலாம்னு, சாப்பிடலான்னு கேட்கல. உடனே பார்த்தார். நம்ம போன காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நம்மை நன்னெறி பெய்ப்பதும் வேதம் நான்கில் மெய்ப்பொருளாவதும் நாதன் நானும் நமர்சிவாயவே. சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை வாழும் சிவசிவ என்கிற தேவரும் அவர் சிவ சிவ என்ன சிவகதி தானே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. கடவுள் கொடுத்தாரு. திருப்பி விட்டாரு. கொடுத்த அடுத்த வினாடி அந்த கனியை கொண்டு போய் நீங்க கேட்டீங்க, கடவுள் கொடுத்துட்டாரு, இந்தாங்கன்னு கொடுத்தாரு. அதையும் அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கணும், ஏற்கனவே 2 பழம் சாப்பிட்டுட்டோம், இந்த 3வது பழத்தையாவது கொஞ்சம் அரிஞ்சு அவளுக்கு கொடுத்துருக்கணும். அவர் அதையும் பண்ணாம என்ன பண்ணிட்டார், சாப்பிடலாம் வாய்கிட்ட எடுத்துட்டு போனார், அது மறைஞ்சிச்சு. நீ பார்க்க தானே கேட்ட, சாப்பிடலான்னு கேட்கலையே, கடவுள் மறைச்சு விட்டார். இப்ப அவருக்கு ஞானம் பிறக்குது. என்ன ஞானம் பிறக்குது, இவள் நமக்காக படைக்கப்பட்ட பெண் அல்ல, கடவுளுக்காக படைக்கப்பட்ட பெண். இவளை இதுக்கு மேல வாடின்னு கூப்பிடக்கூடாது, பொடின்னு கூப்பிடக்கூடாது, இவளை வேலை வாங்க கூடாதுன்னு கடையிலேயே தங்கிட்டார். சில நாள் கடிந்தது. இந்த அம்மா தினமும் ஒரு பட்டுப்புடவை கொடுத்துவா, தினமும் ஒரு நகையை போட்டுப்பா, கோயிலுக்கு போவா, அங்க இருக்கிற அடியாரை கூப்பிட்டு வருவா, சாப்பாடு போடுவா, தினமும் சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் கணவருக்கு கொடுத்து அனுப்புவா. இதுவே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் வந்தார். அம்மா, மதுரையில வியாபாரம் பண்றாங்களாம், நல்ல காசாம், நான் போய் மதுரைக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு வர போறேன்னு போயிட்டார். மதுரைக்கு போறேன். போன உடனே பார்த்தார், சில ஆண்டு காலம் அவர் அங்கிருந்து வரல. இந்த அம்மா பார்த்தா எப்படியும் சொல்லுவாங்க இல்லையா, வடி மேல விடி வச்சு காத்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தினமும் ஒரு பட்டாடை உடுத்திட்டு தினமும் ஒரு நகையை போட்டுட்டு வீட்டுக்காரர் வருவாரான்னு 8 திக்கிலும் பார்க்கறா, வந்த பாடு இல்லை. அப்ப பார்த்தா இவர் என்ன பண்ணார், அங்க போனார், ஒரு கடையை வச்சார், வியாபாரம் நல்ல வியாபாரம் நடக்குது. ஆனா திரும்பி வரல. அங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணார். அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. அந்த பெண் குழந்தைக்கு பேரு வைக்கிறார் புனிதவதி. முதல் மனைவியினுடைய பெயரை 2வது மனைவியினுடைய குழந்தைக்கு அந்த பெயர் வைக்கிறார். வச்சு அந்த குழந்தைய வளர்க்கிறார். சரி, இது நடந்துட்டு இருக்கு. இந்த வியாபாரம் பண்ண போனாங்களே, அவங்க கூட போனவர் ஒருவர் திரும்பி வந்தார், காரைக்காலுக்கு திரும்பி வந்தார். அண்ணா, எங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு. இப்ப நம்மளும் என்ன கேட்போம், இப்போ வெளிநாட்டில் சிங்கப்பூர் மலேசியாவில் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரே இடத்துல ஒன்றா வேலை செய்கிறவங்களா இருந்தால், அண்ணா எங்கள் வீட்டுக்காரை பார்த்தீங்களா, நல்லா இருக்காரா, அவர் எப்படி இருக்கார், சாப்பிட்டாரா, இழைச்சிருக்காரா, நல்லா சாப்பிடுவாரா, இதெல்லாம் கேட்போம் இல்லையா. அது மாதிரி நல்லா விசாரிக்கிறாங்க.
இப்பயும் வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு இங்கிருந்து பலகாரம் கொடுத்து அனுப்புவாங்க. என்னென்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை கேட்டுட்டு எங்க வீட்டுக்காரர்கிட்ட இதை கொடுத்துருங்க, ஏர்போர்ட்ல அவர் வந்துருவார் வாங்கிப்பார் அப்படின்னு கொடுத்து அனுப்புறது இப்பவும் வழக்கத்துல இருக்கு. அது மாதிரி இந்த அம்மா கேட்டா வரல, இன்னும் என் கணவர் வரல, அதான் கேட்டேன். அவருக்கு பொய் சொல்ல தெரியலப்பா. அவர் சொன்னார், அம்மா என்ன மன்னிச்சுடு, உன் கணவர் இனி வரமாட்டார். ஏன்? அவருக்கு அங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கினார், வானமே இடிந்து தலையில விழுந்தது மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அந்த அம்மா நினைக்கிறார், கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஆமா, இனிமே வரமாட்டார். அது மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு குழந்தை வேற பிறந்துருச்சு. குழந்தை வேற இருக்கா? ஆமா, அந்த குழந்தைக்கு உன் பேர் வச்சிருக்கார். இப்ப இருக்கிற மனைவியா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? உடனே போய் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், என்னை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆச்சா இல்ல, அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருக்கோம்? நான் வாழாத வாழ்க்கையை வேற யாரும் வாழக்கூடாது சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா இந்த அம்மாவை வசதி படிச்சவன், இந்த அம்மாவுக்கு இருக்கிற வசதிக்கு 4 பேரை கூட்டு போய் நல்லா ஆமா அடிச்சு, அதெல்லாம் இந்த அம்மா பண்ணல. அப்பா அம்மா கிட்ட சொன்னா, என் கணவர் இருக்கிற இடம் எது? ராமருக்கு, ராமன் இருக்கின்ற இடமே சீதைக்கு அயோத்தி. கணவன் எப்படியோ மனைவி அப்படி, ஊசி போடுற வழியில தான் நூல் போகணும். கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷன். அதனால நான் என் கணவர் இடத்துக்கு போகிறேன். இந்த அம்மா இங்க இருந்து மதுரைக்கு போற. மதுரைக்கு போனா போகிற வழியில அந்த அம்மா நினைச்சிட்டு போறா, இப்ப இருக்கிற பெண்களா இருந்தா என்னென்ன நினைப்போன்னு யோசிக்கணும். ஆனா அந்த அம்மா என்ன நினைச்சிட்டு போறா, நம்மளை விட இவ அழகா இருந்திருப்பாளோ. ஏன்னா நிறைய ஆண்கள் என்ன விரும்புறாங்க? அழகை விரும்புறாங்க இல்லையா? அதனால ஒருவேளை நம்மை விட அந்த பெண் அழகா இருந்திருப்பாளோ ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம அப்பா கொடுத்த செல்வத்தை காட்டிலும் அவங்க அப்பா அதிக செல்வம் கொடுத்திருப்பாரோ. சில பேருக்கு பணாசை இருக்கும் இல்லையா, கொடுத்திருப்பாரோ. 2வது. 3வதா இன்னொரு சந்தேகம் அந்த அம்மாவுக்கு. என்ன சந்தேகம்? ஒருவேளை என்னை விட அன்பு அவள் செலுத்தி இருப்பாளோ. நானும் சில ஆண்டு காலம் கல்யாணம் பண்ணி அவர் கூட வாழ்ந்தேன். ஆனா எனக்கு வயிற்றுல புழுவோ பூச்சியோ உண்டாகல. ஆனா அவளுக்கு கல்யாணமான உடனே குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்போ என்னை விட என் கணவர் மேல அவள் அதிக அன்பு வைத்திருக்கிறாள் போது. நாம அந்த என்ன நினைச்சிருப்போம்? இப்படியா நினைச்சிருப்போம்? என்ன நினைச்சிருப்போம்? அழகா உலகழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி நான் இங்க இருக்கேன், உள்ளூர் கிளவி மாதிரி இன்னொன்னு கேக்குதா உனக்குன்னு நினைச்சிருக்கோம் இல்லையா? ஆனா அதெல்லாம் நினைக்கலாம். அந்த அம்மா உயர்வான எண்ணத்தை எண்ணி பார்த்தான். மதுரையும் பதிக்கு போய் சேர்ந்தாள். சேர்ந்த உடனே அந்த கடை எங்க வச்சுட்டு இருக்காருன்னு அந்த இடத்தை தேடி போகிறாள். அதுக்குள்ள ஒரு 4 பேர் சொல்லிட்டாங்க, அப்பா பரமதத்தா உன்னுடைய முதல் மனைவி வர்றா. இப்ப இருக்கிற வீட்டுக்காரங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, வீட்டுக்கு போய் வெளியில தாப்பால போட்டு நல்ல திண்டுக்கல் பூட்டை வாங்கி பூட்டிட்டு அவர் சிங்கப்பூர் போயிருக்கார், மலேசியா போயிருக்கார், வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்கிற வாட்ச்மேன் சொல்லிட்டு பாரு, உள்ள பூட்டிட்டு உள்ளதான் இருக்கார், உள்ள இல்லைன்னு சொன்னாருன்னு இருப்பான் இல்லையா? அவனுக்கு 4 மாசம் சம்பளம் பாக்கி. அப்ப அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுவான்? காட்டி கொடுத்துருவாங்க இல்ல, இப்பெல்லாம் அப்படி காட்டி கொடுத்துருவாங்க. ஆனா அவர் அப்படியெல்லாம் பயந்தெல்லாம் ஒடியில மறையல். அவர் நேரா வந்தார், மனைவியை கூப்பிட்டார், மனைவியினுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டார், அந்த குழந்தையை தூக்கி கொண்டார், நேரா வரார். யார? முதல் மனைவியை பார்க்க வரார். புனிதவதி என்கின்ற புண்ணியவதி வருகிறாள், எல்லோரும் அவள் காலில் விழுந்து வணங்குங்கள். வணங்குங்கள்னு சொன்னதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, இவரே முதல்ல ஆளா விழுறார். யார் கால்ல? புனிதவதி தாயார் காலில் விழுறார். அந்த அம்மா 10 அடி தள்ளி போய் நின்னா. இப்ப இருக்கிற மனைவியா இருந்தா என்ன பண்ணுவாங்க? இன்னும் 40 வாட்டி விடு, 40 பேர் பாக்குற மாதிரி விடு சொல்லுவாங்க. அப்ப அந்த அம்மா ஒரு வார்த்தையை சொன்னார், சுவாமி கல்லானாலும் கணவர், உள்ளானாலும் புருஷன். கணவர் கால்ல மனைவி விடணுமே தவிர மனைவி கால்ல கணவர் விடக்கூடாது. இது தகுதி அன்பு. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், வணக்கம் சொன்னார். சுவாமி, இளையவள் உங்களை பார்த்து கொள்ளட்டும், இளையவளுக்கு பிறந்த குழந்தையை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நாம் 4 பேரும் இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்தலாம்.
யார் ஒத்து போவான்? 2500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. யாராவது ஒத்து போவாங்களா? ஒத்து போக மாட்டாங்க. ஆனா அந்த அம்மா சொல்ற, இளையவள் உங்களை பார்த்துக் கொள்ளட்டும், இளையவளுக்கு பிறந்த குழந்தையை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், 4 பேரும் இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்தலாம். இப்ப அவர் சொல்றார் பரமதத்தர், அம்மா என்னை மன்னித்து விடு, புனிதவதி என்கின்ற திருநாமத்தை கூட சொல்லுவதற்கு எனக்கு அருகதை இல்லை, அதனால் உன்னை நான் புண்ணியவதியாக பார்க்கிறேன், உன்னை வாடி என்றும் மோடி என்றும் சொல்ல நான் தகுதியற்றவன், எனக்கு அந்த தகுதி இல்லை, நீ கடவுளுக்காக படைக்கப்பட்ட இறைவி, கடவுளுக்காக படைக்கப்பட்ட இறைவி, அதனால உன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தா அந்த அம்மா, பதி பக்தி இது பாதியில வந்தது, இறை பக்தி தொன்று தொன்று இருப்பது. இறைவா, இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து எனக்கு கருத்து தெரிந்த நாள் முதல் கொண்டு நான் உன்னை வணங்கியது நிஜமாக இருக்குமானால், என் அன்பு நிஜமாக இருக்குமானால் எனக்கு பேய் உருவத்தை தா. பேய் உருவம்னா என்னது? இந்த சதை பிண்டமெல்லாம் விழுந்துட்டு எலும்பு கூடான உருவம் பேய் உருவம். இந்த மாதிரி ஏன் அப்படி கேட்டார்? கற்பூரம் கரைவது போல அவள் உடம்பு கரைஞ்சு போச்சு, உடனே கரைஞ்சு, ஒரு 10 நாள் 20 நாள். ஏன்? அவ பக்தி அவ்வளவு, இறைவன் பால்ல அவ அவ்வளவு அன்பு வச்சிருந்தார், அந்த அளவுக்கு பக்தி இருந்தது. அந்த பக்தியினால இறைவன் பார்த்தார், இவள் நம்மையே நாடி வருகிறார், பதிபக்தி பாதியில கைவிட்டு விட்டது, இறை பக்தி என்பது நான் என்றும் தொன்று தொட்டு இருப்பது, அதனால எனக்கு பேய் உருவம் தான் கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தா கற்பூரம் கரைவது போல அந்த உடம்பு கரைந்து போச்சு. கரைந்த அடுத்த வினாடி பார்க்கிறார், கைலாயத்திற்கு நடந்து செல்வோம். ஏன் அந்த அம்மா உடம்பு சதை பிண்டம் வேண்டாம்னா, இறைவனை வணங்குவதற்கு இந்த சதை பிண்டம் தேவையில்லை. இன்னொன்று, நான் இளமை, கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ளர இருக்கேன். அந்த வயதை பார்க்கிற பொழுது என் கணவர் என்னை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி கொண்டார் என்று உலகத்தவர்களுக்கு தெரிந்தால் என் இளமை மற்றவர்கள் பார்வையை உறுத்தும். இவ்வளவு அழகான பெண்ணு, இவ்வளவு வசதியான பெண்ணு, இவ்வளவு அறிவுள்ள பெண்ணு, இந்த பெண்ணை விட்டுட்டு போயிட்டானே வாழ, அவன் கூட இந்த பெண்ணோட கூட அவனுக்கு வாழ தகுதி இல்லாம விட்டுட்டு போயிட்டானே, பெண்ணே நீ என்னை 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணுகிறியா? ஒரு கேள்வி வருதா? இன்னொன்று, நான் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொன்னாலும் கூட என்னுடைய இளமை மற்றவங்களுக்கு என்ன உறுத்தும்? ஒரு ஆடவர் பார்க்கிறார், ஒரு ஆண் பிள்ளை பார்க்கிறார், பார்த்த உடனே என்ன தோணும்? இவள மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு அமையலையே, இவள மாதிரி ஒரு மனைவி நமக்கு அமையலையே, அந்த எண்ணம் ஏக்கம் தோன்றும் அல்லவா? இந்த ஏக்கம் தோன்றுன்றதுனால இவர் என்ன பண்ணிட்டார்? பேய் உருவம். ஏன் பேய்னா எல்லாரும் பயப்படுவாங்க, பேய்னா எல்லாரும் பயப்படுவாங்க. இப்ப பேய் கிட்ட வந்தா போடுவாங்களே, யாரும் பயப்படுவாங்க. அதனால என்ன பண்ணா, யாருடைய மனசிலும் காம இச்சை என்கின்றதை தூண்டக்கூடாது என்கின்ற காரணத்திற்காக அவள் அதை கேட்டான். எவ்வளவு உயர்வான நோக்கம் பாருங்க. அப்போ வேறொரு ஆடவருடைய மனதில் தன்னுடைய எண்ணம் என்கின்ற தூய்மையான எண்ணத்தை விடுத்து விட்டு அவருக்கு என்ன வரக்கூடாது? ஆசை என்கின்ற இச்சை வரக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக என்ன பண்ணிட்டாங்க? அந்தம்மா பேய் உருவத்தை கேட்டான். ஆனா இன்னைக்கு நாம ஆடை உடுத்துகிற பொழுதே எப்படி எப்படியோ உடுத்துறோம் இல்லையா? அங்கம் தெரிவது போல ஆடை உடுக்க கூடாதுன்னு ஒரு முறை இருக்கு. ஆனா காரைக்கால் அம்மையார் அடுத்தவருடைய ஆடவருடைய மனசுல ஆசையை தூண்டக்கூடாதுன்னு கேட்டான். தன் இளமை போய் ஆசையை தூண்டக்கூடாதுன்றதுக்காகவே பேய் உருவத்தை வாங்கி அந்த மாதிரி நினைக்கிறார், இங்கிருந்து கைலாயத்திற்கு போகணும். நடந்தே போனான். கைலாயத்தினுடைய எல்லை ஆரம்பம். அந்த எல்லை ஆரம்பம்னு சொன்ன அடுத்த வினாடி பார்த்தா தலைகீழா நடக்க ஆரம்பிச்சான். இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை கொடுத்த இறைவன், இறைவன் இருக்கின்ற இடத்தை காலால் மிதிக்கலாமா? நாமெல்லாம் ஷூ போட்டு வந்தாவே சாக்ஸ் கைட்டு, உண்மையா இல்லையா?
அதை உட்காந்து போடணுமேங்கிற ஒரே காரணத்தினால என்ன பண்றோம், அந்த ஷூவினுடைய சாக்ஸை கைட்டாமையே நேரா கோயில் எல்லாம் சுத்தி கித்தி வந்து அப்படியே காலமாடி அப்படியே போயிடும். இதான் நம்ம எல்லாம் பண்றோம். ஆனா காரைக்கால் அம்மையாருடைய சரித்திர கதை கேட்டா நாம எல்லாம் என்ன பண்ண மாட்டோம், இந்த சாக்ஸை போட மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. இப்ப தலைகீழா நடந்து போறான், எல்லாரும் பார்த்தாங்க. சிவகணங்கள் பூத கணங்கள் எல்லாம் வெக்கத்துல தலை குனிஞ்சது, எல்லாம் வெக்கத்துல. ஏன்னா அந்த எல்லாம் ஒரு கர்வம் இருந்துச்சான். என்ன கர்வம்? இந்த சிவபெருமான் மீது நாம தான் அதிக பக்தி வச்சிருக்கிறோம், அன்பு வச்சிருக்கிறோம். வேற யாரும் இந்த உலகத்தில் பக்தி வச்சில்லை, அன்பு வைத்தில்லை அப்படின்னு என்ன இருந்ததான், மண்டகனம் இருந்துதான், கர்ப்பம் இருந்ததான். எல்லாம் தலை கீழே இப்படி குனிஞ்சிச்சான். சிவபெருமான் பார்த்தாரா, ஓ எல்லாருக்கும் தலகணம் போயிடுச்சு. ஏன் போச்சு? இல்ல பூமியில ஒரு பெண்ணாக பிறந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்கு பெண்ணாக பிறந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணாக இருக்கக்கூடியவர் கணவர் கைவிட்டு விட்டாரே என்கின்றதற்காக தன்னுடைய இளமையை துறந்து ஆண்டவனுக்காக நடந்து வந்து பார்க்கிறார். அதுவும் எப்படி பார்க்கிறார்? நாங்க எல்லாம் அந்த கைலாயத்தை நடந்துதான் சுத்தின்னு இருக்கோம், அவ தலையாக நடந்து வர்றார். அப்ப எவ்வளவு பெருமைக்குரியவள் அவள், இந்த இறைவன் பால் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாள் அவள். அதனால வெக்கத்துல தலை குனிஞ்சுதான். சரி, எல்லாம் வெக்கத்துல தலை குனிஞ்சாங்க. இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பார்வதி அம்மா பார்த்தா வரக்கூடிய அம்மை யாரோன்னு, வரக்கூடிய அம்மை யாரோ. அப்ப அங்க சொல்லுகிறார் சிவபெருமான், என்னை பேணும் அம்மை கான். எது? நம்மை பேணும் அம்மை கான். இதுவரைக்கும் அம்மா இல்லை யாருக்கு? சிவபெருமானு. அது சொல்ற நம்மை பேணும் அம்மை கான். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தா அந்த அம்மா கொஞ்சம் எழுந்து நின்று காரைக்கால் அம்மையாரை பார்த்துட்டு வணக்கம் சொல்லி கீழே உட்கார்ந்தா. இதுவரைக்கும் யாருக்கும் அந்த அம்மா அப்படி பண்ணதே கிடையாது. ஆனா முதல் முறையா பண்றா. பக்கத்துல இருக்கிற சிவபெருமான் கேட்டார், என்னம்மா யாருக்கும் இந்த மாதிரி பண்ணதே இல்லையே, புதுசா இருக்கே இது. இல்ல இதுவரைக்கும் மாமியார் இல்லைன்னு நினைச்சேன், இதுவரைக்கும் எனக்கு மாமியார் இல்லை. அதனால கையை எப்பயும் உங்க கையுக்குள்ள நான் கையை போட்டு உட்கார்ந்துட்டு சௌகரியமா உட்கார்ந்துருப்பேன் இப்படி. ஆனா இப்போ நம்மை பேணும் அம்மை காண. அப்ப உங்களை பெத்தெடுத்த அம்மான்னு சொல்லிட்டீங்க, உங்களை பெத்த அம்மான்னீங்க. உங்களுக்கு அம்மான்னா எனக்கு மாமியார், எனக்கு மாமியார்னா மறு அம்மா. அப்போ அம்மா என்கின்றவள் வருகிற பொழுது மருமகள் என்று சொல்லக்கூடியவள் எழுந்து நின்று மரியாதை செலுத்தவில்லை என்றால் நாளைய பெண்கள் என்னை உதாரணம் காட்டுவாங்க. பார்வதியே மாமியாருக்கு மரியாதை கொடுக்கல, பார்வதியே மாமியாருக்கு மரியாதை கொடுக்கல, பார்வதியே மாமியாருக்கு மரியாதை கொடுக்குது, அப்படித்தானே சொல்லுவான். அதனால என்னை பூலோக பெண்கள் என்ன காட்டக்கூடாது, உதாரணம் காட்டக்கூடாது. அது மட்டும் இல்ல சுவாமி, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லுங்க. என்ன உண்மை? இதுவரைக்கும் நான் நினைச்சேன் என் கணவர் மேல என்னை தவிர இந்த உலகத்தில் யாரும் அதிக அன்பு வச்சிருக்க மாட்டாங்கன்னு மனதுக்குள் எனக்கு ஒரு கர்வம் இருந்தது. இன்று அந்த கர்வத்தை அழித்தது இந்த காரைக்கால் அம்மையார். ஏன்? நான் உங்க மேல பக்தி வச்சிருக்கேன், அன்பு வச்சிருக்கேன்னா நீங்க எங்க வீட்டுக்கார நான் வைக்கலாம், எவ்வளவு அன்பு வேணாலும் வைக்கலாம், இந்த உலகத்தின் அளவு வைக்கலாம். ஆனா அவ எங்கேயோ பூமியில பிறந்து ஒரு கோடீஸ்வரனுக்கு மகளா பிறந்து ஒரு கோடீஸ்வரனை திருமணம் செய்து கொண்டு இன்னைக்கு அந்த வாழ்க்கை இல்லைன்னு உடனே உங்களை சரணாகதி அடைந்து எல்லாரும் இளமை வேணும்வாங்க. இன்னைக்கும் ஒரு முடி நிறைச்சா நம்ம எல்லாம் என்ன பண்றோம், அடிச்சிருக்கோம், பிளாக் ஆக்கா. கொஞ்சம் கண்ணுல திரை வந்தா என்ன பண்றோம், எல்லாம் கண்ணாடி போட்டுடுறோம். அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் கிப்ரேஷன், அப்புறம் என்னமோ பவரா எதையோ வாங்கி எல்லாம் போட்டுக்கிறோம். எவ்வளவு வேணாலும் சில பேர்கிட்ட டாக்டர் கிட்ட போகும், டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கிட்டக்கிறதும் தெரியணும் தூரக்கிறதும் தெரியணும் அப்படி கேட்கணும் டாக்டர் கிட்ட போன உடனே. ஆனா அதெல்லாம் செய்யணும். முதுமை வந்துட்டா இந்த முதுமையை மறைப்பதற்காக எவ்வளவு முயற்சி பண்ற யோசிச்சு பாருங்க. எத்தனை மேக்கப் எவ்வளவு இருக்கோ அவ்வளவையும் வாங்கி போட்டு அதை வேற இளமையா காட்டுறதுக்கு வேற இப்ப எல்லாம் லூஸ் ஏர்னு வேற, கோயிலுக்கு வந்தாலும் லூஸ் ஏரா விட்டுட்டு எவ்வளவு பண்றோம் நம்ம எல்லாம். ஆனா அதெல்லாம் இல்லாம பேய் உருவம், எல்லோரும் பயப்படுற உருவம் பேய் உருவம், அதை கேட்டாலும் தவமா
அப்போ நான், நீங்க, என் கணவர், உங்க மேல நான் வச்சிருக்கக்கூடிய அன்பு என்பது சாதாரணமான அன்பு. ஆனா எல்லா பெண்களும் வைக்கிற அன்பு அது ஒண்ணும் பெருசா இருக்க முடியாது. ஆனா இவ எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து உங்கள் மேல இவ்வளவு அன்பு வச்சுட்டு நீங்க இருக்கக்கூடிய இடத்தை கூட காலால் மிதிக்காமல் தலையால் நடந்து வருகிறார் என்றால் இவரை போன்ற உலகத்தில் பெண்மை இருக்க முடியுமா? இவளை போன்ற ஒரு அம்மை இருக்க முடியுமா? இருக்க முடியாதல்லவா? அதனால் என்னுடைய கர்வத்தை விடுத்து அவளுடைய திருப்பாதத்தை நான் பணிகிறேன். யாரு? பார்வதி சொன்னார். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், நம்மை வேணும் அம்மைக்கான், அம்மையே வருக. யார் சொல்றார்? சிவபெருமான் கைலாயத்திலிருந்து சொல்றார், அம்மையே வருக அப்படின்னார். அப்படி அம்மா வருகைன்னு சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார். போன அப்பயும் தலைக்கிலதான் நிக்கிறா, மாரியெல்லாம் நிக்கல, அங்கே நின்றுட்டு இருக்கா. அம்மா, என்னை நாடி வந்ததின் காரணம் என்ன? அதுவா சுவாமி, எதையோ நாடுனேன், ஆனா அதெல்லாம் இப்ப தோணல. உன்னை பார்த்த உடனே எல்லாம் மறந்து போயிடுச்சு. சரி, என்ன வேணும் கேளுங்க. நான் கேட்கறத கண்டிப்பா தருவீங்களா? உனக்கு கொடுக்கறதுக்காக தானே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், என்ன வேணுமோ கேளு. அப்ப அந்த அம்மா கேட்டா, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன், ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும், அறவா நீ ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு. அதுதான் திருத்தணிக்கும் திருவள்ளுவருக்கும் இடைப்பட்ட பகுதி திரு ஆலங்காடு என்று சொல்லக்கூடிய திருவலங்காடு. அதுதான் 5 சபைகள்ல முதல் சபை காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கொடுத்த இடம், திரு நடன கோல காட்சியை காண்பித்த இடம். அதே மாதிரி எல்லா சிவாலயத்திலையும் 63 நாயன்மார்கள்ல மாணிக்கவாசகர் உள்பட, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்பட, ஞான சம்பந்தர் உள்பட, அப்பர பெருமான் உள்பட, 4 உள்பட அனைவரும் நின்ற வாக்கில் தான் காட்சி கொடுப்பாங்க. இந்த காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயார் மட்டும்தான் அமர்ந்த வாக்கில் காட்சி கொடுப்பாங்க, உட்கார்ந்து மாறி இருப்பாங்க. அது பல முறை எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த அம்மா சிலை வடிக்கும் பொழுதெல்லாம் நிக்கிற மாதிரி சிலை வடிச்சா உட்கார்ந்துக்குமா, நிக்கிற மாதிரி சிலை வடிச்சா உட்கார்ந்துக்குமா? இது செவி வழி செய்தி, அதுக்கு ஆதாரம் இல்லை, சொல்லுவார்கள் செவி வழியாக. என்னன்னா, சிவபெருமானுடைய திருவாயினால் அம்மையேன்னு கூப்பிட்டவர் அப்பா உட்கார்ந்து இருக்கார். யாரு? மகன் உட்கார்ந்து இருக்கார். அம்மா பிள்ளை கோயில்ல நின்றுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? சிவபெருமான் கருணையே இல்லாதவன், பாவி, பெத்த தாயையே நிக்க வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு எல்லாரும் சிவபெருமான திட்டுவாங்கல்ல. அதனால சிலை ஒவ்வொரு முறையும் காரைக்கால் அம்மையாருடைய சிலை வடிக்கிற பொழுது நின்ற வாக்கில் வடித்தால் அது அமர்ந்த வாக்கில் இருக்கும். என்ன அதிசயம் இல்ல? அப்போ எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதனால 63 நாயன்மார்களில் அமர்ந்த வாக்கில் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பிராட்டியார் யாருன்னு கேட்டா புனிதவதி தாயார். இதை ஏன் இந்த இடத்துல சொல்றோம்னா, முன்னடியா தாள் பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவும், இத சொல்றார் மாணிக்க வாசக பெருமான். இந்த உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் எழுந்து வந்துட்டாங்க. வந்தவங்க சொல்றாங்க, மார்கழி மாசம் நீராட போகிறோம், நீராடுகிற பொழுது இந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? பழமையானவர். இப்பயும் சொல்றோம்ல, இந்த கோயில் ரொம்ப பழமையானது, 1000 வருஷம் பழமையானது, 500 வருஷம் பழமையானது, 2000 வருஷம் பழமையானது சொல்றவனா இல்லையா? அதுவும் இவர் பாடக்கூடிய இடம் எது? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை 5 லட்சம் ஆண்டு காலத்திற்கு முன்னது, 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. பக்கத்துல இருக்கக்கூடிய திருவான்மையூர்ல இருக்கக்கூடிய மருதீஸ்வரர் ஆலயம் 5000 ஆண்டு காலம் பழமையானதுன்னு சொல்லப்படுது. நான் சொல்ல அறிவியல் சொல்லுகிறது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வன்னிய மரத்தை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் 5000 ஆண்டு காலம் பழமையானது. அங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு வால்மீகிநாதர்னு ஒரு பேர் உண்டு. என்னதற்கு? வால்மீகியே வணங்கிய ஒரு பெருமானாக அங்க சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு பெருமான். அப்போ பழமையானவர் சொல்றோம் இல்லையா? புதிய கோயில் இப்பதான் புதுசா கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனேண்டார். அப்ப புதுமை அப்பவும் இருந்தார், இப்பவும் இருக்கார், நாம போனாலும் மறுபடியும் இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்காலத்திற்கும் இருப்பார்னு அர்த்தம். முக்காலம்னா என்னது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்திலும் இருக்கக்கூடிய பெருமான். அவன் பெருமை என்னன்னு சொல்ல முடியும்?
நாமெல்லாம் இருப்போம் போயிடும். நிலை இருக்கா? நிலை இல்லை. நாம ஒரு 400 வருஷம் வாழ்வோம்னு யாருன்னா சொல்ல முடியுமா? ஒரு 4000 வருஷம் வாழ்வோம்னு சொல்ல முடியுமா? திருமூலர் 3000 ஆண்டு காலம் வாழ்ந்தார். நாமெல்லாம் 3000 வருஷம் முடியும்? ஆமா. முதல்ல 30 தாண்டமானே இப்ப தெரிஞ்ச, அதுக்குள்ளேயே என்னென்னமோ வந்துடுது. உண்டா இல்லையா? 40 வயசு தான்னா அதுக்கு மேல, 50ன்னா அதுக்கு மேல, 60 தான்னா அதுக்கும் மேல, ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும். அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், உன்னடியார் தாழ் பணிவோம். இப்ப எதுக்கு காரைக்கால் அம்மையார் சொன்னேன்னா, பரமதத்தரும் சிவ அடியாராக இருந்திருந்தால் காரைக்கால் அம்மையார் என்கின்ற ஒரு புனிதவதி தாயார் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டான். கணவர் அவர் அடியாரா இருந்தா 2 பேருமே கணவன் மனைவியாக இருந்திருப்பாங்க இல்லையா? ஆனா இங்க என்ன இல்ல, அவர் அடியாராக இல்லாததுனால இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சு. அப்போ அடியாரா இருந்திருந்தா 2 பேரும் சேர்ந்து வணங்கி இருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து கைலாயம் போயிருப்பாங்க, 2 பேருக்கும் சேர்ந்து அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும் இல்லையா? அதனால இங்க சொல்லுகிற உன்னடியார் தாழ் பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர். அவர்தான். அப்பன்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண் அடியாரா இருந்தா ஒரு பெண் ஆண் அடியாரை கல்யாணம் பண்ணிக்கும். ஒரு பெண் டாக்டரா இருந்தா ஆண் டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கும். மாறி கல்யாணம் பண்ணா பிரச்சனை வரும். வாழ்க்கையில் மாறி கல்யாணம் பண்ணா என்ன வரும்? பிரச்சனை வரும். அதுக்கு உதாரணம் தான் காரைக்கால் அம்மையார் கதை. அதுக்கு உதாரணம் தான் காரைக்கால். அப்போ சிவ அடியாராக இல்லாதது ஒரு காரணம், அவருக்கு சந்தேகம் என்கின்ற வந்தது ஒரு காரணம், அவர் வேறொரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணது ஒரு காரணம். இப்ப அந்த அம்மாவே கேட்டா, நம்ம 4 பேர் சேர்ந்து வாழலாம்னு கேட்டா, ஆனா அவர் ஒத்துக்கல. அப்ப நான் என்ன அர்த்தம்? அவர் அடியார் இல்லை. அடியாரா இருந்தா என்ன பண்ணுவார்? ஆஹா, இவ சிவபக்தை, இவளை கைவிடக்கூடாது, நாமும் சிவனை வணங்கி இவளையும் நம்ம கூடவே கடைசி வரைக்கும் வச்சுருக்கோம் அப்படின்னு நினைச்சிருப்பார். அதை நினைக்கல. அப்ப இங்க அன்னவரே எங்கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொடும்பாய் பணி செய்வோம். இப்ப சிவ அடியாரா இருந்தா அவரும் கோயிலுக்கு வருவார, கோயில் இருக்கக்கூடிய பணிவிடைகளை செய்வார, அவர் பெருக்குவார், கூட்டுவார், துடைப்பார், இல்ல மாலை தொடுத்து கொடுப்பார், எந்த வேலையோ ஒண்ணு கோயில் பணி என்று அவர் செய்வார். இப்ப கூட நாம அதுக்கு உதவியா இருக்கலாம். எந்த பணி செய்தாலும் அதுக்கு கூட நாமும் உதவியா இருக்கலாம். ஆனா ஒருவர் இப்படி இருந்து ஒருவர் அப்படி இருந்தா என்ன ஆகும்? என்ன நீ எப்ப பார்த்தாலும் கோயில் கோயில் அலைஞ்சுட்டு இருக்க, வீட்டுல வேலையே இல்லையா? கணவர் கேட்பார். இல்ல மனைவி பக்தியா இல்லாம கணவர் பக்தியா இருந்தா என்ன பண்ண முடியும்? என்ன எப்ப பார்த்தாலும் கோயில் கோயில்னு போயிட்டு இருக்கீங்க? அந்த சாமியா முதல்ல எங்க வீட்டுல வேலையை பாருங்க, அந்த அம்மா சொல்லுவா. 2 பேரும் இருந்தா என்ன பண்ணாங்க? அடியே சீக்கிரம் ஆச்சி சுவாமி, சீக்கிரம் போலாமா? போலாம். 2 பேரும் ஒண்ணா கோயிலுக்கு வருவாங்க, இறை வழிபாடு. சரி, கணவனும் மனைவியும் சேர்ந்து வழிபாடு செய்தால் என்ன புண்ணியம்? ஒரு கேள்வி வரும். 21 தலைமுறை நலம் பெறலாம். எத்தனை தலைமுறை? 21 தலைமுறை நலம் பெறலாம். கணவனும் பக்தியோட இருந்து மனைவியும் பக்தியோட இருந்து இருவரும் என்ன பண்ணுவாங்க? இறைவனை வணங்கி 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 இன்னருடை சேர்த்தால் வர இருக்கக்கூடிய சந்ததிகள் என்ன பண்ண வேணாம்? துன்பப்பட வேணாம். துன்பமில்லாத வாழ்க்கையாக இருக்கும். அதைத்தான் நீங்க சொல்ல, அண்டவரே எங்கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய். அப்ப என்ன பண்ணுவார்? அடியே சீக்கிரம் பூக்கட்டி குடுறி, பூக்கட்டி தருவார். அடியே சீக்கிரமா அந்த ஆடையை துவைச்சி கொடுப்பார். அடியே இந்த விளக்க நல்லா தொடச்சி கழுவி கொடு, கழுவிட்டு தொடச்சி கொடுப்பார். இதே பக்தி இல்லாதவளா இருந்தா என்ன பண்றாங்க? பக்தி இல்லாதவரா இருந்தா என்ன பண்றாங்க? இதெல்லாம் வேலையா? வேற வேலை இல்லையா? சொல்வாங்க இல்லையா? அதனால இது சொல்றார், சொன்ன பரிசே தொழும்பாய் பணிவோம் இன்ன வகையே எம்கோன் நல்குதியேன். அந்த பெண்கள் கேட்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடு. ஏன்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன இல்லையா, டாக்டர் தொழில் செய்யறவங்க டாக்டர், என்ஜினியர்னா என்ஜினியர், ஐடி ஃபீல்டுனா ஐடி ஃபீல்டு. ஏன்னா அந்த தொழில் என்ன செய்யறாங்களோ அப்பதான் அந்த தொழில இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டம் அவர்களுக்கு தெரியும். இல்லைன்னா போய் சொல்லிட்டு 2 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சுதான் வர்றது 5 மணிக்கு. கேள்வி வருமா? 5 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சா 8 மணிக்கு வர்றீங்களே, ஒரு கேள்வி வருமா? அப்ப என்ன அர்த்தம்? ஒரே தொழிலா இருந்தா என்ன பண்ணுவாங்க? இந்த தொழில என்னென்ன கஷ்டம் இருக்கு, எந்த நேரத்துல முடியும், எந்த நேரத்துல என்னென்ன வரும் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்க?
கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்பது குலையாமல் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வராது. அதனால இந்த அம்மா என்ன கேட்கிறா, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடு. மாணிக்கவாசக பெருமான் பெண்களே கேட்கறதுக்கு தெரியாததெல்லாம் அவர் கேட்கிறார். ஒரு பெண்ணார் யாருக்கிட்ட கடவுள் இருக்கு, அவர் பெண், இறைவன் ஆண். அவரை இறைவன் என்ன பண்றார், இறைவனிடத்துல பெண்ணாக இருந்து இதெல்லாம் கேட்கிறார். பெண்களுக்கே தெரியாத சூட்சமத்தை வைத்து கேட்கிறார். அப்போ ஒரு பெண்ணாக பிறந்தால் அந்த பெண் என்ன செய்வாளோ அதற்கேற்றார் போல கணவனை கொடுத்தால் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை என்னைக்கும் இன்பமயமாக இருக்குமே தவிர துன்பம் இருக்காது. அதனால இந்த 9வது பாடல்ல அப்படி கேட்கிறார். பாதாளும் ஏல் எனிலும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன வேதம் முதல் விண்ணவரும் மன்னவரும் துதித்தாலும் போத உலக ஒரு தோழன் தொண்டர் அருளனே போதில் குலந்தரான் கோயில் பினா பிள்ளைக்கால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். பகவானுக்கு இறைவனுக்கு ஊர் கிடையாது. எல்லா ஊர்லயும் என்னவா இருப்பாரா, நீக்க மர நிறைந்திருப்பார். நீக்க மர நிறைந்திருப்பார்னா என்ன அர்த்தம்? இப்போ பிரகலாதர் இருந்தார், அப்பா கருவிலேயே திருவானார். எப்படி திருவானார்? இரண்ய கசிபு 5000 வருஷம் போய் தவம் பண்றார். சிவனை வேண்டி தவம் பண்றார் 5000 வருஷம். உலகத்தில் அதிக ஆண்டு காலம் தவம் செய்தவர் இரண்ய கசிபு. அதே மாதிரி அதிக ஆயுள் காலம் உள்ளவர் இரண்ய கசிபு. அதிக ஆயுள் காலம் சொன்னா அசந்து போயிடுவீங்க. 5,70,61 ஆண்டு காலம் கடவுள் இல்லவே இல்லை. கடவுள் இருந்தால் கண்ணுக்கு தெரிய மாட்டாரா? நான் தான் கடவுள் என்று சொன்னவர். 5,70,61 வருஷம். இதுக்கு சான்று போய் சொல்லுது. எவ்வளவு? ஓலை சுவடியில பிரகலாத சரித்திரத்துல சான்று உள்ளது. அப்போ யோசிச்சு பாருங்க, தசமதார கதையிலே வள்ளல் வாரியார் சுவாமிகள் புராணத்துல எழுதுகிற பொழுது எழுதுறார், அதை குறிப்பிட்டு எழுதுறார். 5,70,61 ஆண்டு காலம் கடவுள் இல்லவே இல்லை, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அவரு சிவபெருமான இடத்துல போய் ஒரு 5000 வருஷம் தவம் பண்ணார். 33 கோடி தேவர்களை படாத பாடுபடுத்துறார். வேதத்தை அடிச்சு திருத்தி எழுதிய ஒருவன் யார்தான்னா இரண்யகசிபு. வேதத்தை அடிச்சு திருத்தி ஓம் நமோ நாராயண நிறுத்து. எங்க நாராயணான்னு வருதோ ஓம் நமோ இரண்யாய நம மாத்து மாத்து. அவ யோசுவார், எங்கெல்லாம் கடவுளுடைய நாமம் வருதோ அங்கெல்லாம் மாத்தணும். போ இந்தா வச்சுக்கோ, மூடு. சின்ன வேலை தான். போகும். வேதத்தை அடிச்சு மாத்திட்டார். எங்க பார்த்தாலும் இரண்யாய நம இரண்யாய நம இரண்யாய நம அதான் வருது. வேதத்திலேயே அதான். இப்படி மாத்தின உடனே பார்த்தார், சரி இதெல்லாம் மாத்திட்டார். 5000 வருஷம் போய் தவம் இருக்கிறார். என்ன வரக்கூடாது? மரணம் வரக்கூடாது. மரணம் வராம இருக்குமா? வரும். அவர் வாங்கின வரம் பாருங்க. கடவுள் காட்சி கொடுக்கிறார், வரம் கேட்கிறார். மரணம் இல்லாத வாழ்க்கை அப்ப அது தர முடியாது. வேற எதுனா கேளு. பகல்ல வரக்கூடாது, இரவுல வரக்கூடாது, உள்ள வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது, ஆணால வரக்கூடாது, பெண்ணால வரக்கூடாது, மிருகத்தினால வரக்கூடாது, மரத்தால வரக்கூடாது. அதே மாதிரி எதுல எல்லா ஆயுதத்தினாலையும் வரக்கூடாது. எதுலையுமே மரணமே வரக்கூடாது. தேவரால வரக்கூடாது, மூவரால வரக்கூடாது. தேவராலையும் வரக்கூடாது, மூவராலையும் வரக்கூடாது. இப்படி அடுக்கி 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 கேட்டார். எல்லாத்துக்கும் தந்தேன் 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 கொடுத்துட்டார். அதனாலதான் ஆயுசு நீண்டுட்டே போச்சு. 5,70,61 ஆண்டு காலம் வாழ்க்கை. இப்போ திருப்பி வர போகிறார். வர வாங்கியாச்சு. 5000 வருஷம். மனைவி கயாதுன்னு பேரு.
அந்த அம்மா கர்ப்பமா இருக்கா, நிறமாச கர்ப்பிணி. இந்த கர்ப்பமா இருக்கிற வந்து இந்த தேவர்கள் பார்த்தாங்க, அப்பனே இவ்வளவு கொடுமைப்படுத்துறான், இவனுக்கு ஒரு பையன் பிறந்து அவன் நம்மளை எவ்வளவு பாடுபடுத்துவானோன்னு இவன் கருவை கொன்னுடும், கர்ப்பத்திலேயே கொன்னுடலாம், இல்ல பிறந்த உடனே கொன்னுடணும்னு தேவர்கள் கயாதுவை சிறைப்பிடிச்சாங்க. நாரத மகரிஷி பார்த்தார், ஏயா உனக்கும் ஆணுக்கும் சண்டை. அவன் என்ன பண்ணா, பெண் என்ன பண்ண, நீ அவனை வெட்டு, அவன் உன்னை வெட்டட்டும். ஒரு பெண்ணை கொல்லலாம, அதுவும் கர்ப்பஸ்திரியை கொல்லலாம? இருக்கிறதையே மகா பாவம். பசுவை கொல்வது, சிசுவை கொல்வது, கர்ப்பஸ்திரியை கொல்லுவது. கொடுமையிலையும் கொடுமை என்னன்னா, முதல் கொடுமை எதிரான பசுவை கொல்வது, இரண்டாவதா இருக்கிறது எதுனா சிசுவை கொல்லுவது, மூணாவதா என்னடான்னா கர்ப்பஸ்திரியை கொல்லுவது. இந்த மூணு தான் முதல் பாவத்திலேயே முதல் மெயின் பாவம். அதுக்கப்புறம் தான் மற்ற பாவம் எல்லாமே. பசு, சிசு, கர்ப்பஸ்திரி, இதான் மூணு தான். ஃபர்ஸ்ட் தான் அதுதான் மூணு. இப்போ ஒரு கர்ப்பஸ்திரியை கொல்லலாமா, ஒரு சிசுவை கொல்லலாமா? அது என்னையா பண்ணது உங்களே? இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை கொல்ல நினைக்கிறீங்களே. அப்போ தேவர்கள் சொன்னாங்க, அப்பனே எங்களை படாத பாடுபடுத்துறான், அவன் பிள்ளை வந்தா எங்களை என்ன பாடுபடுத்துவானோ தெரியல. ஓ அப்படியா, சரி, அந்த பாடெல்லாம் படுத்த மாட்டோம், அதுக்கு நான் உத்தரவாதம், நீங்க அந்த பெண்ணை இங்க விட்டுட்டு போகும். நாரத மகரிஷியினுடைய ஆசிரமத்துல 5000 வருஷம் இருந்தா அந்த அம்மா. 5000 ஆண்டு காலம் இருக்கிற பொழுது ஒரு அந்த அம்மா சொல்லிட்டா, இந்த குழந்தை பிறந்துட்டா எங்கே இவர்கள் கொன்று விடுவார்களோன்னு அந்த அம்மா சொன்ன, என் கணவனை தவிர சிந்தையாலும் வேறொரு ஆடவரை தீண்டாத பதிவிரதையாக பத்தினியாக நான் இருப்பேனே. ஆனால் இறைவா, இது வளரவும் கூடாது, தேயவும் கூடாது, பிறக்கவும் கூடாது, இது சத்தியம் தான். அங்கே இரண்ய கசிவு 5000 வருஷம் தவம் பண்றார், இங்க 5000 வருஷம் கரு அப்படியே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ நாரத மகரிஷி எப்பயும் சதா சர்வகாலம் நாராயண நாமம் சொல்வார். இந்த உள்ள இருக்கக்கூடிய குழந்தை, இந்த அம்மாவுக்கு நம்ம 10 மாசமே முடியலன்றோம். 10 நாள் தவறிட்டாவே நம்மளாம் என்ன பண்றோம், ஆமா பெட் ரெஸ்ட், கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். எத்தனை மாசம் பிறக்கிற வரைக்கும் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். படி ஏறக்கூடாது, டிராவல் பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, எல்லாம் சொல்லி. அதனால ஒரு குழந்தை கூட இப்போ என்ன இல்லை, நார்மல் ஆகிறது, எல்லாம் பெரிய ஆப்ரேஷன். அதுல வேற பெண்கள் பெருமையா சொல்லிப்போம், என்னன்னு, எங்க அம்மா வீட்டுல 3 லட்சம் செலவு பண்ணா. நார்மலா 3000த்துல முடிகிற விஷயத்த 3 லட்சம் பண்ணதை பெருமையா பேசிப்போம் இல்லையா? நார்மலா பிறக்க வேண்டிய குழந்தைய 3 லட்சம்னு உடனே நம்மளாம் பெருமையா சொல்றோம். ஆனா அப்படி ஆபரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்தோம்னா நமக்கு வலுவை என்பது குறைந்து விடுகிறது என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அதனால இங்கு சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள் என்னன்னு, இப்ப 5000 வருஷம் வயிற்று அம்மா வயிற்றுல ஆண் குழந்தையாக இருந்து 5000 ஆண்டு காலம் கழித்து பிறந்த ஒரு குழந்தை யாருன்னா பிரகலாதன். இங்க நாராயண நாமம் சொல்வார் நாரதர். இந்த அம்மா தூங்கிடுவார், நம்ம தூக்கிடுவா, டயர்ட் இல்லையா? தொடர்ந்து நம்மளால வெயிட் தாங்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு கல்லை வச்சுட்டு கட்டிட்டே சுத்தணும்னா எப்படா இறக்கி வைக்கலாம்னு இருக்கும். 5000 வருஷம் சுமந்து இருக்கால, எப்படி இறக்கி வைக்கணும்னு எப்ப தோணி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 5000 வருஷம் அந்த அம்மா தூங்கிடுவா. இந்த உள்ள இருக்கிற குழந்தை நாராயணா 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 ஊங்காட்டிட்டே இருந்துச்சு. அப்போ 5000 வருஷம் ஊங்காட்டிட்டு பிறந்தவர் யாரான்னா பிரகலாதன். பிரெக்னண்டா இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது கர்ப்பஸ்திரிகள் கேட்க வேண்டிய ஒரு புராணம் அப்படின்னா பிரகலாத சரித்திரம். எல்லா பெண்களும் கர்ப்பமாக இருக்கிற பொழுது பிரகலாத சரித்திரம் கேட்கணும். அப்படி கேட்டா இந்த நாராயணனுடைய திருவருளோடு சேர்த்து பிரகலாதரே பிள்ளையா வந்து பிறப்பாராக ஐதீகம். வேறுபட்ட ஒரு சிறப்பு வந்து பிரகலாத சரித்திரத்திற்கு உண்டு. இப்ப இந்த குழந்தை பிறக்காம இருந்தது, அவர் வந்ததுக்கு அப்புறம் பிறந்தது. எல்லா வகையிலும் கொல்ல முயற்சி பண்ணான் இரண்யன், எல்லா வகையிலையும் கொல்ல முயற்சி பண்ணான். கடைசியாக பார்த்தான்
குழி தோண்டு புதைச்சான், கடல்ல கொண்டு போய் போட்டான், விஷம் வச்சு கொன்றான், யானையை விட்டு கொல்ல பார்த்தான், குதிரையை விட்டு கொல்ல, என்னென்னமா பண்ணி பார்த்தா என்ன கொல்ல முடியல. கடைசியாக இந்த குழந்தைய எங்கடா இருக்காங்க நாராயணன், தூண்லையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான். இந்த தூண்ல இருக்கான அடிச்ச கதையால் இருக்காருன்னு வெளியில வந்தார். அது போல இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார். உலகத்துல கடவுளுக்கு வேண்டியவர் வேண்டாதவர் யாரும் கிடையாது. இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர் இல்லை. அப்பேற்பட்ட இரண்யனுக்கு கூட என்ன பண்ணாரு? கருணை காட்சி கொடுத்தார். என்ன வந்தார்? நரசிம்மமாக வந்தார். நரசிம்மமாக வந்தார். அப்ப நரசிம்மமாக வந்தது என்ன காரணம்? அவன் ஏற்கனவே சொல்லிட்டான், மனிதரால வரக்கூடாது, தேவரால வரக்கூடாது, மிருகத்தால வரக்கூடாது, உள்ள வரக்கூடாது, வெளியில வரக்கூடாது, பகல்ல வரக்கூடாது, இரவுல வரக்கூடாது, ஆயுதத்தால வரக்கூடாது, ஆணால வரக்கூடாது, பெண்ணால வரக்கூடாது, எல்லாம் வாங்கிட்டான். எதை வச்சு கொள்ளுவது? கலப்படமாக வந்தார். மிருகமும் கிடையாது, தெய்வமும் கிடையாது, ஆணும் கிடையாது, ஒரு கலப்படம். மிருகம் பாதி, மனிதர் பாதி, கலப்படமா வந்தார். சரி, உள்ளேயும் கிடையாது, வெளியிலையும் கிடையாது, வாசற்படியில வச்சார். சூரிய அஸ்தமன வேலை, அதுக்கு நேரம் காலம் எல்லாம் கிடையாது, அது அஸ்தமன வேலை, பிரதோஷ நேரம், இரண்ய வேலைன்னே பேர் அந்த நேரத்துக்கு. 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் என்ன வேலை? இரண்ய வேலைன்னு பேர் அதுக்கு. அந்த நேரத்துல விளக்கேற்றும் எல்லா வீடுகள்லையும் அந்த நேரத்துல. ஆனா நாம அப்பதான் தலைவிரி கோலமா இருக்கும். பெண்கள் அப்பதான் கூந்தல் ஆக்கணும், அப்பதான் வாசப்படியில உட்கார்ந்து பேன் பார்ப்பாங்க சில பெண்கள். அப்பதான் உட்கார்ந்துகிட்டு எதையாவது கதை பேசிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் பார்த்தா கதையெல்லாம் கூட கிடையாது, அவங்களே சீரியலை பார்த்துட்டு உட்கார்ந்துடுறாங்க. அதை விட இன்னொன்னு என்னது, அழுது 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 உட்கார்ந்துட்டுனா வீடு மொத்தம் அழுதுகிட்டே இருக்கு. வர துன்பம் எப்படி போகும்? போகவே போகாதில்ல. அங்க வருவதற்கு வாசற்படியில இறைவன் காத்து கொண்டிருக்கிறார். மகாலட்சுமி 6 மணிக்கு காத்துருக்கா. உட்கார்ந்து சீரியல் பார்த்து பார்த்து அழுதுட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அதனால இறைவன் அங்க திருவருளை தருவதற்கு வருவார். அந்த வேலைக்கு இரண்ய வேலைன்னு பேரு. அப்போ விளக்கேற்றணும். எல்லா பெண்களும் 6 மணி ஆச்சுன்னா விளக்கேற்றும். அப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அப்படிப்பட்ட கொல்லுவதற்கு முயற்சி செய்கிற விட இந்த தூண்ல இருந்து வெளிப்பட்ட நரசிம்மமூர்த்தி ஆயுதம் எதுவும் கிடையாது, பீடம் எதுவும் கிடையாது. தன் மடியில போட்டு கூர்மையான நகத்தினால் குடலை பிடிந்து மாலையா போட்டு, குடலை எதை வைத்து கிழிச்சு குடலை வெளியில எடுத்து அதை தூக்கி மாலையா போட்டார். இப்போ அங்க குழந்தை நடுங்கிட்டு இருக்கான். யார? பிரகலாதன். பயம் இல்லாம என்ன பண்ணாங்க? லட்சுமியை கூட்டு நரசிம்மர் மடியில உட்கார வச்சாங்க. சாந்தமாயிட்டார். அகோரமான நரசிம்மர் சாந்தமாயிட்டார். லட்சுமி நரசிம்மர்னு பேரு. அப்படி சாந்தமான அடுத்த வினாடி பிரகலாதர் இடத்துல இப்ப நரசிம்மர் கேட்கிறாரு, உனக்கு என்னடா வேணும்னு. உனக்கு என்ன வேணும்னு. அப்போ பல கொடுமைகள் செய்தவன். எங்க? ஆத்துல போட்டான், குளத்துல போட்டான், கடல்ல போட்டான், எல்லாத்துலயும் போட்டான், பூமியை தோண்டி புதைச்சி வச்சான், விஷம் கொடுத்தான், யானையை விட்டு கொல்ல பார்த்தான். அப்பேற்பட்ட அப்பனுக்கு பிரகலாதர் கேட்டார், எங்க அப்பாவுக்கு சொர்க்கம். இதே நரசிம்மர் என்ன சொல்லியிருக்கலாம்? ஏன்னா இவ்வளவு கொடுமை பண்ணவனுக்கு என்கிட்ட போய் சொர்க்கம் கேட்கறியா, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணார்? நீ என்றைக்கு உன் தாய் வயிற்றில் ஜனனமானையோ அன்னைக்கே 21 தலைமுறை, உன் தலைமுறைக்கு 21 தலைமுறை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்ட எங்க சொர்க்கத்தை. எங்க 21 தலைமுறை. அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார். பக்தி செலுத்தியது என்னமோ பிரகலாதன். ஆனா கிடைச்சது யாருக்கு? இரண்யனுக்கு சொர்க்கம் கிடைச்சது. அவ்வளவு கொடுமை. இது அதை விட இன்னொன்னு, 5,70,061 ஆண்டு காலம் கடவுள் இல்லை என்று சொன்னவருக்கு சொர்க்கம் கொடுத்தார். நம்ம கொடுக்க மாட்டார? நமக்கு தர மாட்டார? அவ்வளவு காலம் கடவுள் இல்லைன்னு சொன்னவன், கடவுளை எதிர்த்தவன், கடவுளே பிடிக்காதவன், அவனுக்கே இறைவன் எதிரியாக இல்லை. அவனையே எதிரியாக இறைவன் பாவிக்கவில்லை.
அவனுக்கே தன் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இடம் கொடுத்தார்னா நாம் எல்லாம் சதா சர்வகாலம் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய அடியார்களாக இருப்பதனால நமக்கு என்ன தருவார்? சொர்க்கமும் தருவார், திரு கைலாயமும் தருவார். நாம ஒன்னும் இரண்யன் கிடையாது, நாம ஒன்னும் சூரபதுமன் கிடையாது, ராவணன் கிடையாது, நம்மெல்லாம் அந்த மாதிரி இல்லை இல்லையா? அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். அப்பனா என்ன அர்த்தம்? ஏதேனும் ஒரு கோயிலுக்கு போகணும், அங்க இருக்கக்கூடிய இறைவனை வணங்கணும், அங்க இருக்கக்கூடிய இறைவனுடைய திருநாமத்தை சதா. பிரகலாதம் ஒன்னும் பிரபந்தம் பாடல், என்ன சொன்னார்? நாராயணா 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 பாராயணம் செய்தார். அவள் நமக்கெல்லாம் நேரம் கிடைக்கிற பொழுது நாமெல்லாம் என்ன பண்ணலாம்? எல்லாருமே இறை நாமத்தை சொல்றான். உட்கார்ந்து இருக்கும் பொழுது, பேசும் பொழுது, நீங்க என்ன வேலை செய்துட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமம், ஏதோ ஒரு கடவுள், உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளுடைய நாமத்தை உங்க வாயால் உச்சரிக்கிற பொழுது காதால் கேட்டு, அந்த காதால் கேட்ட உடனே இந்த மனம் மகிழன். ஏதோ கடமைக்கு அந்த அம்மா சொன்னாலேன்னு சொல்லுங்க, நமக்கு இது நன்மை தரும், நமக்கு இது 16 வகையான செல்வம் தரும். நம் பிள்ளைகள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெறுவார்கள். நமக்கு நல்ல கணவன் வாய்க்கும், நல்ல கணவர் வாய்ப்பார், நல்ல மனைவி வாய்க்கும், நல்ல பிள்ளைகள் வாய்க்கும். அதே மாதிரி நோய் இல்லாமல் கடைசி காலத்துல நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு நோய் வருமா? வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நோய் வருமா? துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றோ ஒப்பிலே நாக்கினும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பு வந்து என்னை நலியும் பொழுது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே. பெரியாழ்வார் சொல்றார். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, வயசாயிடுச்சுன்னா 40 வந்தா நிறை வந்துடும், 50 வந்தா திரை வந்துடும், 60 வந்தா மூப்பு வந்துடும். அப்பெல்லாம் நான் உன்னை நினைக்க முடியாது. நான் பல்லெல்லாம் கொட்டிடுச்சுன்னா நாராயணான்னு முழுசா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் அங்கிருந்து நடந்து இந்த கோயிலுக்கு வர முடியுமா? நடக்க முடியாது. ஏன்னா என் உடம்பு தளர்ச்சி அடைஞ்சிடும், என்னால நாமும் சொல்ல முடியாது. யாராவது சொன்னா கூட அப்ப கஷ்டமா இருக்குமா? என்ன எப்ப பார்த்தாலும் சாமி சாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்? இந்த உடம்பினுடைய வலி அவ்வளவு இருக்குமா? அதனாலதான் சிதம்பரம் சுவாமிகள் சொல்வார், நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிர் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூரையா உன் சீரடி கீழ் வைப்பாய் என்னை அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாயில படக்கூடாது, மற்றவங்க மனமும் நோகக்கூடாது, இந்த மனமும் நோகக்கூடாது. சீக்கிரமா நடமாடிக்கிட்டு இருக்கும் பொழுதே, நல்லா இருக்கும் பொழுதே, கை கால் நல்லா இருக்கும் போதே என் மேல எல்லா கடமையும் முடிஞ்சது, என்ன அழைச்சு கூடா சுவாமி அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் இங்க சொல்லுகிறார். ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார். யாரும் அவருக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அதெல்லாம் எதுவும். நம்ம வணங்க வேண்டியது நம்ம வேலை. நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுப்பார். அதுக்கு என்ன பண்ணணுமா? ஏதவனை பாடும் பரிசேலோர் என்பாவார். அவனை பாடினால் பரிசு கொடுத்துருவார், அவன் நாமத்தை சொன்னால் பரிசு கொடுத்துருவார். அப்பேற்பட்ட பெருமானை என்ன பண்ணணுமா? நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் வணங்கி வணங்கி வணங்கி, எப்படி ஆழ்வார் சொல்றாரோ, என்னது, என்னால வயசாயிடுச்சுன்னா கண்ணு தெரியாது காது கேட்காது, அப்பெல்லாம் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சுடுறேன். ஏன்? இளமையா இருக்கிற பொழுதே ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ரிசர்வ் வங்கி, LIC பாலிசி, காரு, பங்களா, வீடு, வாசல், மனைவி, மக்கள், உற்றத்தார் சுற்றத்தார், இவர்களை சேர்த்து வைப்பது போல இறைவனுடைய திருவருளை சேர்த்து வச்சுக்கணுமா? ஏன்னா இதெல்லாம் நமக்கு உதவாது. ஆனா இறைவன் திருவடி மட்டும், இறை அருள் மட்டும் என்னைக்கும் நமக்கு கைவிடாதது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் நிறைவு செய்கிறார். நாமும் நிறைவு செய்து நாளைய தினத்தில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லி கூறி, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டது அனைவருக்கும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்பரியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். இந்த உலகத்துல எத்தனை கோடி நல்லது இருக்கின்றதோ அத்தனை கோடி நல்லதையும் இறைவன் தந்தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. நன்றி, வணக்கம்.